நம்முடைய ஜனங்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை அற்புத அடையாளங்களோடு கூட எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதான தேவன் அன்றைக்கு ஆரம்பித்ததான அதே அதிசயங்களை இன்றைக்கும் அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். The Lord who did miracles and wonders in the midst of the Israelites is still doing miracles and wonders in our midst. அவருடைய செய்கையிலே எந்த விதமான மாற்றமும் கிடையாது. There's no changes in the works of the Lord Jesus. அவர் எப்பொழுதும் பட்சபாதம் இல்லாமல் செய்கிறதே இல்லை. He is the Lord who is not a respecter of persons. ஒன்றை சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். I'd like to say something before you. தேவனுடைய சமூகத்திலே வந்து பலவீனங்களை குறித்து நாம் அறிக்கையிடுகிறோம். We always confess our weaknesses before the Lord. வியாதியை குறித்து நாம் அறிக்கையிடுகிறோம். We confess our sicknesses before the Lord. கஷ்டங்களை குறித்து நாம் அறிக்கையிடுகிறோம். We confess the troubles before the Lord. இவைகள் அனைத்தும் ஜெபமாக விண்ணப்பமாக ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்துகிறோம். All these things we let know the Lord as supplications before Him. ஆனால் தேவனை மகிமைப்படுத்துகிறதான ஒரே ஒரு காரியம் எது என்று பார்க்கும்போது But the only thing which magnifies and glorifies the Lord is நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை தேவன் கேட்டாலும் கேட்காமல் போனாலும் அதிலே உறுதியாய் இருப்பதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம். whether the Lord hears your supplications or not, standing on your supplication, it magnifies and glorifies the Lord. ஒரு கூனி வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். We see in Luke chapter, நிமிர கூட முடியாததான ஒரு பெண்மணி, there's a woman with infirmities. பிசாசுகளின் கட்டுகளினாலே கட்டப்பட்டதான She was bound by Satan. ஒரு வருஷம் 2 வருடம் அல்ல, Not 1 or 2 years. 18 வருடம் For 18 years. தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறவளாய் காணப்பட்டார். She was coming to the Lord's presence for 18 years. அவர் பலவீனத்தை குறித்து அவள் கவலைப்படவில்லை. She did not think about her weaknesses. எதை குறித்தும் கவலைப்படவில்லை. She did not think about anything or trouble herself about எத்தனை anything. பேர் கேவலமாக பேசினாலும் அதை குறித்து அவள் கவலைப்படவில்லை. So many talked ill about her, but she wasn't bothered about it. அவள் எப்பொழுதும் வருகிற வண்ணமாய் 18 வருஷம் தேவ சமூகத்துக்கு வந்து கொண்டிருந்தார். She was coming to the Lord's presence for about 18 long years. நாம கூட இந்த கால வேளையிலே ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். We also should know something this morning. நாம் இந்த உலகத்தை கவனிக்க கூடாதபடிக்கு We should not pay heed to the world. நாம் தேவ வசனத்தையும் We must pay heed to the word of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் கவனிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. And we have to look on the Lord Jesus Christ in our lives. நீ மற்ற எதை கவனித்தாலும் கூட Whether you are bothered or looking at anything or not, அது உன்னை விசுவாசத்தை விட்டு வழிவிலக போக செய்யும். and those things around you, it will make you go away from your faith from the Lord. எப்படி மனிதர்களுடைய சுபாவத்தினுடைய ஒரு பகுதி எது என்றால், What is one situation or the one part of man's mind? மற்றவர்களுடைய நிலையை குறித்து தான் கவனிக்கிறவர்களாய் இருப்பார்கள். People always look about others' matters. அவர்களுடைய வருமானம், அவர்களுடைய உயர்வு, மற்ற உன்னதமான ஒரு சூழ்நிலையில வாழ்கிறதான அந்த வாழ்க்கையை மட்டும் அவர்கள் கவனிப்பார்கள். Man always looks upon the other person's property or his income or everything, riches. அதை கவனித்து தம்முடைய வாழ்க்கையை அதோடு கூட ஒப்பிட்டு வேதனைப்படுகிறதை பார்க்கிறார். We see man looking at others' richness is saddened by that. எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறதான தேவ சபையானது, But the church of the Lord, which is come together, ஒருமனப்பட்ட அந்த சபையாய் காணப்படாதபடிக்கு, because it is not with one mind, நாம் மற்றவைகளை கவனிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாம் மாறிவிடுகிறோம். when we look about others, our lives are being changed. ஆனால் இப்படியாக பவுல் எழுதுகிறதான வேளையில, But when Paul writes to us தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில in Timothy, 1 தீமோத்தேயு 1 Timothy, 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. 1 Timothy, 1st chapter, 3rd verse. வேற்றுமையான உபதேசங்களை நல்லா கவனிக்கணும். போதியாதபடிக்கு, வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு, விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இராமல், விசுவாசத்தினாலே விளங்குகிறதான பக்தி விருத்திக்கு
ஏதுவான தர்க்கம் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக மக்கதோனியாவுக்கு போகும். அங்கே அவன் சொல்லுகிறான் என்ன? We see Paul says to Timothy, ஒரு கட்டளையை அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம் பவுல். He is giving a commandment here. கட்டுக்கதைகளுக்கும் முடிவில்லாத வம்ச வரலாறை குறித்து நீ போதிக்காதபடிக்கு, so that you should not teach about fables and endless genealogy. அதை சொல்லாதபடிக்கு அவன் அங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். They should not say about these things. He is commanding them. ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது, but when we look at the scriptures and the doctrines, தேவ வசனத்தை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று, that we should pay heed to the word of God, அந்த வசனத்தை மிகுதியாய் கவனிக்க வேண்டும் என்று, and we should pay very keen importance and pay heed to the word of God. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. In Hebrews 2nd chapter we see it very clearly. நாம் மற்றவைகளை குறித்து கவனியாதபடிக்கு, so that we do not pay heed to other things. இங்கே நமக்கு ஒரு காரியத்தை அங்கே எடுத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். We see Paul teaching us something over there. ஒரு வேத வசனத்தை நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். You have to pay heed to the word of God very keenly. அதே சமயத்தில் at the same time, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. in Hebrews 3rd chapter 1st verse we see, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்தவான்களே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். we see that they have an inheritance. நாம் ஆராதிக்கிறதான அப்போஸ்தலனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும், and we who worship apostle the Lord Jesus, பிரதான ஆசாரியரையும் நாம் கவனிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. and you have to pay heed to the high priest of our profession. அப்ப இயேசு கிறிஸ்துவையும் தேவனுடைய வசனத்தையும் நாம் கவனிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். So we have to pay heed to Christ Jesus and his words. இதை ரெண்டும் கவனிக்காத பட்சத்தில் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, How will our situation be when you do not pay heed to the Lord Jesus Christ and to his word? மாயையான காரியங்களுக்குள்ளாக நாம் கடந்து போவோம் என்பதை குறித்து வேதம் தெளிவுபடுத்துகிறது. And it says that you will be tempted. மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்கக்கூடிய ஒன்றே ஒன்று இந்த உலகத்தில் எது என்று பார்க்கும்போது, Very keenly you have to pay heed to only one thing, and what it is. இந்த உலகத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதங்களையோ அல்ல மற்ற காரியங்களை குறித்து வேதம் சொல்லவில்லை. The word does not speak about the blessings of this world or other things. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அவர் மூலமாக பேசின அந்த வார்த்தைகளை மட்டும்தான் கவனிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture tells us clearly that you have to pay heed to Lord Jesus Christ and to his words. அவர் வாயிலிருந்து புறப்பட்டதான வார்த்தைகள் ஒன்று வெறுமையாய் அவரிடத்தில் திரும்புவது கிடையாது. Whatever the Lord uttered, nothing goes to him void. ஒரு வார்த்தையும் திரும்பி வீணாய் போவது கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. Not even a single word will go as a waste. அந்த வார்த்தையானது ஒவ்வொருவருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கின்றாரோ, நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை செய்யும்படி அது கிரியை செய்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. See, every word which the Lord uttered, it will do the works in your ways, in your lives. Whatever you think also, the Lord will do it and fulfill it. அதனால்தான் பவுல் சொல்கிறார், விசுவாசத்தை விட்டு விலகி போகிறதான உபதேசங்களை நீ கவனிக்க கூடாது. That's the reason Paul is writing to us that you should not go into the doctrines which are leading you away from the faith on the Lord. ஏன் கடைசி நாட்களிலே இப்படியாக வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசுடைய உபதேசங்களும் பெருகிக் கொண்டு இருக்கிறதான நாட்களிலே விசுவாசமானது நமக்கு கேள்விக்குறியாக அமையும். See, in these days when Satan is making us to go away from the Lord and from the words of the Lord, it will lead you to go away from the faith which you have on the Lord. இப்படியாக பிசாசானவன் இந்த நாட்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். The devil is working in the world in such a way these days. நான் முதலிலே ஒன்றை சொன்னேன் என்ன? I told you in the beginning. 1700 வருடங்களாக சொல்லி ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள் என்று புத்தகங்களிலே எழுதுகிறதை பார்க்கிறோம். I saw in certain
have been cheated for 1700 years saying that the Lord will return, but he hasn't returned. ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்ததை ஆமோதிக்கிறார்கள். But they know that the Lord is born on this earth. சிலுவையிலே அவரை மரித்தார்கள் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள். Of course they confess that the Lord Jesus died on the cross. உயிரோடு எழுந்தார் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள். They also know that the Lord resurrected on the third day. ஆனால் திருப்பி வருவதை அவர்கள் ஒத்துக்கொள்வது கிடையாது. But they are not believing that the Lord is going to return again. இப்படியாக சொல்லி அவர்கள் நம்மை ஏமாத்துகிறார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். And they are saying that the Christians are cheating that the Lord is going to return. ஆனால் அவர்களுக்கு இந்த வார்த்தை தெரியாது. But those people do not know what is written in the scripture. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனாலே ஒரு மனுஷன் நீதிமானாக முடியாது. A man cannot become a righteous man just because he is hearing the word of the Lord. அதை படிக்கிறதுனாலே கேட்கிறதுனாலே அவன் பரலோகம் போக முடியாது. He cannot enter heaven because he is reading the scriptures and hearing the scripture. அதன்படி செய்கிறவனாலே தான் அங்கே போக முடியுமே தவிர வேறு ஒருவனும் போக முடியாது. Hallelujah. A person who does according to the word of the Lord, only he can enter into heaven. தேவனுடைய வார்த்தை படிக்கிறதுனாலே அவருடைய மனக்கண்கள் திறக்கும் என்றால் அது முடியாததான ஒரு காரியம். Just because he is reading the scriptures, his eyes cannot be open. தேவன் விடுதலை கொடுக்காமல் தேவன் ஒருவன் அந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்காமல் ஒருவனும் விடுதலை அடைய முடியாது. Nobody can be liberated unless the Lord is liberating you. நீ கேட்கிறதை கேட்டுக்கொண்டுதான் இருப்பாய். You will be listening what you have already listened. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அது அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிற்று என்று. Because they heard the word of the Lord without any faith, it was of no use to them. ஆனால் அந்த 1700 வருடங்கள் என்று எழுதினவனுக்கு தேவனுடைய வார்த்தை குறித்து தெரியாது. But a man who wrote for 1700 years, these people are cheating others by saying that the Lord is going to return and he hasn't returned yet. He does not know what is written in the scripture. விசுவாசம் என்ன என்பது நம்பிக்கை என்ன என்பது அவன் அறியாத ஒரு மனுஷன் He அவன். does not know what is faith and what is hope. அவன் இந்த பிரபஞ்சத்தின் தேவனுடைய செயல்பாடுகளில் இருக்கிற ஒரு மனுஷன் அவன். Because he is under the works of the devil of this earth. இந்த வேதமானது ஆவிக்குரியவர்களால் அறிந்து கொள்ளக்கூடியதான ஒன்று இது. The scriptures could only be understood by the people who are மாம்சத்தின்படி redeemed by the blood of Jesus and who are holy. மாம்சத்தின்படி ஒருவனும் இந்த வேதத்தை அறிந்து கொள்ள முடியாது. See, in the flesh you could not know what the scriptures have been written. அதனால வேதம் தெளிவாக சொல்லுகிறது நீ இயேசு கிறிஸ்துவை நீ கவனிக்க வேண்டும் என்று. That is the reason the scripture tells us that you have to pay heed to the Lord Jesus Christ. ஆரம்பம் முதல் அவர் சிலுவைக்கு சென்ற வரை நாம் ஒவ்வொரு காரியத்தை நாம் கவனிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். From the beginning till he went to the cross, you have to pay heed what Jesus Christ did. அவர் என்னென்ன செய்தார் என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. The scripture tells us clearly what the Lord Jesus Christ did on this earth. அதனால தான் வேதம் சொல்லுகிறது நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ கவனிக்க வேண்டும் என்று. That is the reason the scripture tells us clearly that you have to pay heed to the Lord Jesus Christ. இந்த உலகத்தை குறித்து உலகத்தின் காரியங்களை குறித்து கவனிக்காதபடி உன்னை எச்சரிக்கும்படி இந்த வார்த்தையை எழுதுகிறதை பார்க்கிறோம். See, this word of God is commanding you that you should not pay heed to what is happening on this earth, but you have to pay heed to the word of the Lord and of the Lord Jesus Christ. அவர்கள் அதாவது வேற யாரையோ குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லவில்லை எழுதவில்லை. See, it is not written about somebody else over here in the scriptures. யாரை அழைத்தாரோ Whom he has called, யாருக்கு அந்த அழைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது to whom is that calling, அவர்களை குறித்து இந்த அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. and the scripture writes very beautifully about that. நல்லா கவனிக்க வேண்டும். Pay heed to it. அந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. In Hebrews chapter 3rd chapter the first verse it says, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் wherefore, holy
நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் consider the apostle பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. and high priest of a profession Christ Jesus, pay heed to him, it says. இரண்டு காரியங்கள் குறித்து அங்கே அந்த வேத வசனம் வெளிப்படுத்துகிறது. The scripture here reveals two things over here. ஒன்று, நாம் அறிக்கை பண்ணுகிறதான அப்போஸ்தலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. One thing that we are confessing that Jesus Christ is an apostle. இரண்டாவது, பிரதான ஆசாரியர் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. And it is also written that he is the high priest. ஆனால் யார் கவனிக்க வேண்டும் என்று யாரை குறித்து இங்கே எழுதி இருக்கிறது என்று பார்க்கும்போது, But what the scripture says, to whom you have to pay heed. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய நாம் எப்பொழுதோ The holy brethren who are partakers of the heavenly calling. அவரை இரண்டு வழிகளிலே பார்க்கும்படி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. We see the scripture refers to us that you have to see him in two ways. ஒன்று அப்போஸ்தலன், இன்னொன்று பிரதான ஆசாரியராக. One thing you have to look upon the Lord Jesus as an apostle, and the second thing as a high priest. அன்றைக்கு பிதாவாகிய தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அழைத்து எகிப்திலிருந்து ஆண்டவர் அவனை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் நம்முடைய ஜனங்களை. See, in the olden days, the Lord called the prophet, and he made the Israelites to come out of Egypt. அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்லுகிறது. And the scripture reveals to us that he was a prophet. அவர் தேவனாலே வழிநடத்தப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. And the scripture tells us that he was led by God himself. அடுத்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது? The next scripture also reveals us. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல, And as Moses was faithful in all his house, இயேசுவை நீங்க எப்படி கவனிக்கணும்னு சொல்றது இங்க பாருங்க, எழுதி இருக்குது பாருங்க. how should you look on the Lord Jesus? அங்கே மோசேவை முன்னிட்டு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. The scripture puts Moses forward here. அழைக்கப்பட்டு தீர்க்கதரிசியாக அப்போஸ்தலனாக கொண்டு வரப்பட்டதான மோசே யார் என்று இங்கே எழுதியிருக்கிறது. See, the scripture reveals us who Moses was. தேவனுடைய வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல, Hallelujah, as Moses was faithful in all his house, இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். hallelujah, Jesus was worthy and he was faithful in the house of the Lord. ஆனா பாருங்க, என்ன அழைத்ததான அப்போஸ்தலனை போல அவன் எப்படி அவருக்கு உண்மை உள்ளவனாய் இருந்தானோ, How he was faithful to the one who called him. நாம் வழிபடுகிறதான, நாம் நம்புகிறதான நம்முடைய அப்போஸ்தலர் கூட அழைத்ததான தேவனுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார் என்று வேதம் வெளிப்படுத்துகிறது. The apostle who called us also, he was faithful to the one who called him. Hallelujah. ஆனால் எத்தனை பேர் நம்முடைய அழைப்பை குறித்து நாம் கவலை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்மை அழைத்த அழைப்புக்கு நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can say that I am faithful to God who called me? எத்தனை பேர் சொல்றீங்க என்னை அழைத்தவருக்கு நான் உண்மையுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்ல முடியும்? Hallelujah. வேத வசனமானது The scripture, அழகாக இங்கே எழுதப்பட்டதான ஒரு காரியம். beautifully it's been written here. ரெண்டு பேதுரு In 2 Peter we see, 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. first chapter 19 verse it says, அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பாருங்க, என்னவா வசனங்கள் உண்டு, இன்னும் அதிகமான உறுதியான தீர்க்கதரிசன வசனங்களும் நமக்கு உண்டு. we have also a more sure word of prophecy. பொழுது விடிந்து விடிவெள்ளி, பொழுது விடிந்து விடிவெள்ளியானது, Like the day star arise, உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருந்த ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை, இருளில் உள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்க போன்ற விளக்கை போன்ற அவ்வசனத்தை அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமா
நலமாயிருக்கும். கவனித்திருப்பது எது நலம் என்று பார்க்கும்போது ஒன்று இயேசு கிறிஸ்துவை நாம் கவனிக்க வேண்டும். What is a good thing? The first thing is that you have to look on Jesus Christ. அடுத்தது அவருடைய வசனத்தை கவனிக்க வேண்டும். The second thing, you have to pay heed to the word of the Lord. அவருடைய வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். You have to pay heed and look on the word of the Lord. எபிரேயர்ல மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். In Hebrews we see with all thought you have to look on the word of the Lord. ஏன் இந்த வசனத்தை இப்படி முக்கியத்துவம் கொடுத்து தேவாவியானவர் ஏன் பேச வேண்டும்? Why must the Lord speak to you giving so much importance to this particular verse? இந்த வசனம் தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். This word can only give you freedom. யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது In John we see, சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. you shall know the truth and the truth will let you free. தேவ வசனத்தை அறியாத கவனிக்காத ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு மனுஷனுக்கு விடுதலை கிடையாது இந்த உலகத்தில். See, there is no freedom for a man unless he pay heed to the word of the Lord, because the word sets him free. விடுதலை இல்லாத ஒரு மனுஷன் செத்த ஒரு மனுஷனுக்கு சமமாய் இருக்கிறான் என்று வேதம் வெளிப்படுத்துகிறது. A man who is not liberated, he is a dead man, the scripture says. விசுவாசி என்கிற ஒருவனுக்கு விசுவாசம் இல்லை என்றால் அவன் செத்து போனவன் என்றுதான் அர்த்தம். A believer, when you call yourself as a believer, if you do not have faith, you are a dead person. தேவனுடைய வசனத்தை நாம் விசுவாசிக்கிறதான அதே வேளையிலே When you have faith on the word of the Lord at the same time, ஒரு மனுஷன் இருளில் இருந்து அந்தகாரத்தில் இருந்து அவன் வெளிச்சத்துக்குள்ளே வரும்படி அந்த வசனமானது கிரியை செய்கிறது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். see, the word of the Lord works in you that you can come out of darkness into light. அதனால தான் இங்க வேதம் சொல்கிறது அந்த வசனத்தை நீ கவனித்திருப்பது உனக்கு நலமானது என்று இங்கே பேதுரு எழுதுகிறதை That பார்க்கிறோம். is the reason Peter writes to us, because it leads us into light. You have to pay heed to the word of the Lord. முடிவில்லாத கட்டுக்கதைகளும் உபதேசங்களும் ஒருபோதும் ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுக்காது. The fables and genealogies cannot liberate you, and it will never let you free anymore. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதியிலும் நமக்கு செயல்படுத்துகிறது எதுன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். It is the word of the Lord which works in you, that it will lead you in every part of your life. வார்த்தையின்படி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். According to the scripture, you have to look on the Lord. வார்த்தையை சொல்லி ஆண்டவரிடத்திலே பேச வேண்டும். You have to use the word of the Lord and speak to him. எந்த விதமான காரியத்தை சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே பேச முடியாது. You cannot speak to the Lord according to all your words. பிசாசோடு கூட ஆண்டவர் பேசும்போது கூட தேவனுடைய வார்த்தையை வைத்து தான் அவனோடு கூட பேசினார். When the Lord commanded Satan, the Lord Jesus Christ himself, he used the word of the Lord. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்தத்தில் இருந்து ஒரு வார்த்தை கூட பிசாசோடு கூட பேசவில்லை. Jesus did not speak to Satan according to his own wish or according to his own will or his word. எழுதி இருக்கிற வார்த்தையை கொண்டே அவனோடு கூட பேசுகிறதை He பார்க்கிறோம். spoke to Satan saying, "It is written." ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. We see the scripture telling us each and every word which is uttered from the Lord, it is powerful. அது ஆசீர்வாதமான வார்த்தையா இருந்தாலும் சரி, Though it is a word of blessing, அது சாபமா இருந்தாலும் சரி, though it is a curse, அதற்குள்ளே ஜீவன் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. hallelujah, you should not Hallelujah. forget, there is life in the word of the Lord. அது சாபமா இருந்தாலும் ஆசீர்வாதமா இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. Whether it is a curse or a blessing, that word which comes from the Lord, it is powerful and it has got life in it. அதனால்தான் நூற்றுக்கு அதிபதி சொன்னார், ஆண்டவரே ஆண்டவரிடத்தில் சொல்ல ஒரே ஒரு வார்த்தை அவர் அங்கே இருந்து பேசட்டும் என்று. That is the reason the centurion says, Lord, you just utter only one word from where you are, you say. அப்போ நாம கவனிக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் அறிவுறுத்துகிறதை பார்க்கிறோம். See, the scripture compels us that you have to do a very important
important thing. நீ வேதத்தை அறிந்து கவனிக்கிறதான வேளையில உனக்குள்ளே விசுவாசமானது நாளுக்கு நாள் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. So if there's no doubt when you pay heed to the word of God and you listen to it and walk according to it, there is no lack of blessings in your life. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். I'd like to say only one thing and end it. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலிருந்து எரிகோவுக்கு போகிறதான வழியில The Lord Jesus, he went from Bethany to எரிகோ to Jericho. அப்படி திரளான ஜனங்களோடு கூட போகும்போது When he was moving along with the multitude, பிறவி குருடனான பர்த்திமேயு இங்கே ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கிறார். see, blind Bartimaeus, he was sitting somewhere. அவன் ஒருபோதும் இயேசுவை பார்த்தது கிடையாது. He did not see Jesus at all because he was blind. ஏனென்றால் பிறவியிலே அவன் குருடன். From his birth, he was a blind man. அவனை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறார். He only heard about Jesus. ஆனால் பார்த்தது கிடையாது. He couldn't see him. அவனுடைய வேலை எல்லாமே பிச்சை எடுக்கிறதான He வேலைதான். was only begging and it was his profession. நாட்கள் கடந்து போகிறது கூட அவனால அறிய முடியாது. He did not know that the days were passing away. அவனுடைய நாட்கள் எல்லாமே இருளடைந்ததான நாட்கள். All the days of his life, it was only darkness he saw. வெளிச்சம் என்பதே அவனுடைய வாழ்க்கையிலே கிடையாது. There was no light at all in his life. வெளிச்சம் எப்படி இருக்கும் என்பதை அவன் அறிந்தது கிடையாது. He did not know how light will be at all. பிறவியில் இருந்தே ஒரே நிலையிலே காணப்படுகிறதான ஒரு மனுஷன் அவன். He was in the same situation from his birth. ஏன் கவனிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Why is the scripture compelling us that you have to pay heed? ஆனால் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகிறதை அவன் கவனிக்கிறதை பார்க்கிறான். But we see blind Bartimaeus, he was paying heed that the Lord was going that way. ஆனால் நடக்கிற சத்தத்தை கேட்க முடிகிறது. But when he heard the footsteps of the people, ஆனால் எவ்வளவு பேர் நடக்கிறார்கள் என்று அவனுக்கு தெரியாது. but he did not know how many people walked along with Jesus. ஆனால் அவன் விசாரிக்கிறதை பார்க்கிறான். But when he was asking about Jesus, அவன் விசாரிக்கிறதை பார்க்கிறான். we see that he was asking other people about Jesus. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே. We see that the scripture says that he is bothered about you, the Lord. ஆனால் நம் கவலை அவர் மீது நாம் சொல்லுவது கிடையாது. But we are not bothering about him at all. ஆனால் பிறவி குருடனாகிய பர்த்திமேயு But blind Bartimaeus, அவன் கேட்கிறான் என்ன நடக்கிறது என்று. he's asking the people around him, what is happening around here? அவன் கவனிக்கிறபடியினாலே அவனுடைய கேள்வி என்ன நடக்கிறது என்று. You know, because he was paying heed what is going around him. அவன் நன்றாய் கவனித்துக் கொண்டு இருக்கிறான். He is paying heed what is going around him. அவன் விசாரிக்கிறான் என்ன நடக்கிறது. And that's the reason he's asking, what is happening around him? அந்த கேள்வி எழுவதற்கு என்ன காரணம்? What is the reason for the question of blind Bartimaeus? முழுவதுமாக அவனுடைய காரணம் வேறே ஒரு இடத்தில் இருக்கிறபடியினாலே. Because his whole mind was paying heed what is doing around him, what's going around him. வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராகவும் அப்போஸ்தலனாகவும் இருக்கிறார் என்பதை நீ அறிந்த பின்பு கூட நீ அவரை கவனியாதபடிக்கு இருப்பாயானால் அது ஒரு பரிதாபமான ஒரு விஷயம் என்று வேதத்திலே தெளிவாக நீ அறிந்து கொள்ள It வேண்டும். is a sad situation, though you know about Jesus, that you do not know that he is an apostle and a high priest. Your life is in a very sad position. அவன் கண்ணு தெரியாத குருடனாய் இருந்தாலும் கூட Though he was a blind man, என்ன நடக்கிறது என்பதை நன்றாய் கவனித்தபடியினாலே he was paying heed what is happening around him. அங்கே ஒருவன் சொல்லுகிறான் இயேசு கிறிஸ்து போகிறார் என்று. Another man answers him and says, Jesus is going this way. இயேசு கிறிஸ்து போகிறார் என்று அவன் சொன்ன மாத்திரத்தில் When he heard that Jesus is going that way, அவன் அங்கே சத்தம் எடுக்கிறதை பார்க்கிறோம். we see blind Bartimaeus shouting there. என்னால பார்க்க முடியாது. I cannot see. நான் கேட்டதை கவனித்ததை But I pay heed and I can hear what is happening. அங்கே ஜனங்கள் மத்தியிலே அறிக்கையிடுகிறதை பார்க்கிறார். But he is confessing there in a multitude of people.
ஒரு காரியமாக நாம் அங்கே வாசிக்கிறோம். Because blind Bartimaeus, he paid heed to the Lord Jesus. That word from Bartimaeus' mouth, it made the Lord himself to pay heed to Bartimaeus. எனக்கு நாமும் கூட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கவனிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture also tells you you also have to pay heed to the Lord Jesus. சீஷர்களே அல்ல, Not the disciples. யாரை கவனிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. To whom should you pay heed? The scriptures say. அவரை கவனித்து அழைத்ததனாலே தான் அவனுக்கு சுகம் கிடைத்தது. Because blind Bartimaeus, he paid heed to the Lord and he called him. அற்புதங்களை அடையாளங்களை பார்த்து பின்னால போகிறவனுக்கு விசுவாசம் இல்லை. When you see wonders and miracles and when you follow him, it is of no use to you. எத்தனை முறை கேள்விப்பட்டானோ அது எனக்கு தெரியாது. We do not know how many times blind Bartimaeus heard about the Lord Jesus. அவன் நசரேயனாகிய இயேசு என்பதை குறித்து யாரோ ஒருவர் சொல்லி இருக்கிறாங்க. See, somebody has told him that Jesus was a Nazareth. அவர் சுகம் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறான் அவன். He knew that the Lord Jesus Christ could heal. அவன் முதலாவது பாருங்க, அவனுக்கு கிடைத்ததான ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் எது? See, it's a great blessing for him. ஆண்டவர் அவனை அழைத்து The Lord called him. அவனுக்கு சுகம் கொடுத்ததான வேளையில But the Lord healed him. முதலாவது அவன் கண் திறந்து பார்ப்பது ஆண்டவரே. ஹalleluya. Lord, hallelujah. இத்தனை முறை அவனுக்கு போட்ட காசை கூட அவன் பார்த்தது The கிடையாது. first thing he saw when his eyes were open, it was Jesus Christ. He saw not the money he got to arm. யாருக்கும் கிடைக்காததான ஒரு சாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. What a privilege for blind Bartimaeus. When his eyes were open, he saw Jesus standing before him. Hallelujah. வேதத்தின்படி ஆண்டவரை அவன் பார்த்தபடியினாலே According to the scripture,